நெறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஆன் ஸ்டேஜ்ல ஃபன் பண்ணும்பொழுது, எல்லா இடத்துலயும் கிளாப்ஸ் வந்துரும். ஏதோ ஒரு காமெடி நம்ம பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ம். இது வேற லெவல்ல ஹிட் ஆகும். இந்த கன்டென்ட் போட்டா கிளாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி டைம்ல வராம போயி, அத சமாளிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களா? எதனா 1, 2 இல்ல நாங்க ஸ்டாண்ட் அப் போகும்போது எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி சின்ன ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு 10 பேர் ஓப்பன் மைக்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓப்பன் மைக் ஓகே. ஒரு 10 பேர் இருப்பாங்க. அங்க நாங்க லைவ்வா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அங்க ஜோக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தான் பார்ப்போம். ஓகே. அங்க ஒர்க் ஆனா தான் இந்த மாரி சின்ன இடத்துல டெஸ்ட் பண்ணி தான் நாங்க அந்த ஒரு 1000, ஓ! 2000, 3000 பேர் முன்னாடி போய் பண்றதே. ஸோ இங்க சாம்பிள்ல ஒர்க் ஆயிடுச்சுன்னா, அங்கேயும் ஒர்க் ஆகும். இன்ஃபாக்ட் பெருசாவே ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலனாலும், ஒரு ஊர்ல வந்து இப்ப கோயம்புத்தூர்ல வந்து கைத்தட்டி சிரிச்ச ஜோக்க பெங்களூர்ல வெறுமே சிரிப்பாங்களா இருக்குமே தவிர்த்து, ஒர்க் ஆகாம போகாது மோஸ்ட்லி. அதனால அப்படி ஆகாது. எங்க ரொம்ப ஷாக் ஆகும்னா, நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம் சில விஷயங்கள்லாம். கிரவுடு நம்மளோட பேச ஆரம்பிப்பாங்க சில டைம்ஸ். ஏன்னா, ஸ்டாண்ட் அப் காமெடி ஒரு கேஷுவலான ஆர்ட் ஃபார்ம். இப்ப எப்படி சொல்றது? ஒரு கர்நாடிக் மியூசிக்னா நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா, அது ரொம்ப ஃபார்மலா இருக்கும் பார்க்க. ஸ்டாண்ட் அப் வந்து நான் பேசுறதே வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஏதோ நான் இப்பதான் வந்தேன். இதெல்லாம் கேஷுவலா. இப்பதான் யோசிச்சேன். ம். ஏதோ இப்ப சும்மா பேசிட்டு இருக்கோன்ற மாரி இருக்கும். அதனால என்ன ஆயிரும், ரொம்ப எக்ஸைட் ஆயி என்கிட்ட பேச ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப நான் அவங்களையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. "எப்பா ஏய் மூடு" அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ அதையும் சொல்லக்கூடாது. அவங்களையும் சமாளிச்சு, அதையும் திருப்பி காமெடியா மாத்தி பண்ணணும். கிரவுட் ஒர்க்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுலலாம் நான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். சில கதையெல்லாம் ரொம்ப ஷாக்காவும் இருக்கும். அத எப்படியும் ஜோக்காவும் மாத்தணும். ஸோ அதுதான் இருக்கறதுலயே இதுவா இருக்கும்.